நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி. வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் அது கிரியை செய்யட்டும். அது ஊனையும் கணுக்களையும் வேறுபிரிக்கும் சக்தி கொண்டதாக இருக்கிறதே. நீர் அனுப்பின காரியமாய் அதை வைப்பதாக. ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்படும். ஹல்லேலூயா. தடைகள் நீங்கி போகட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர். வசனத்தை ஆண்டவரே அப்பா வெறுமையாய் நீர் அனுப்புகிறதில்லை. நீர் அனுப்புனதை அது செய்யும் சக்தி கொண்டதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் பேசும். ஏனெனில் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவராய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் பார்த்து கொள்வீராக. உம்முடைய ஆளுகையில் விட்டு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அத்தேனா பட்டணத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். அங்கே பவுல் அங்கே காத்து கொண்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்தை அவர் சுற்றி பார்க்கிறார். அதை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறார், அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அந்த அத்தேனா பட்டணத்தில் அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணம் பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனையால் இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். அந்த இடத்துல வெயிட் பண்ணி இருக்கிறார் சீஷர்கள் வருவதற்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார். அங்கே பார்த்தா எல்லாமே விக்கிரக ஆராதனையால் நிறைந்திருக்கிறது. அங்கே அவர் பார்க்கும் பொழுது ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அது பலி செலுத்துகிற இடம். அப்போ இதையெல்லாம் பார்த்து புரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன் அங்கே 2 கூட்டமான மக்களை சந்திக்கிறார். அவர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம். அப்பொழுது எப்பிக்கூரர் அப்படின்ற ஒரு கூட்டத்தை குறித்து இங்கே பார்க்க முடியும். அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்பங்களை நாடி அனுபவிப்பதே வாழ்க்கை என்ற ஒரு கொள்கை கொண்டவங்க. ஆண்டவர் பேரில் நம்பிக்கையோ உயிர்த்தெழுதல் உண்டென்றோ இந்த மாதிரி உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க. இந்த உலகம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிப்பது தான் பரலோகம் அப்படின்னு சொல்லி வாழுகிற ஒரு கூட்டமான மக்கள் தான் எப்பிக்கூரர். அப்புறம் அடுத்த ஒரு கூட்டத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோயிக்கருமான. இந்த மக்கள் என்னன்னா தலைவிதிமடி, தலையில் எழுதினபடி நடக்கும் அப்படின்ற மாதிரி தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு 2 கூட்டமான மக்களை அவர் சந்திக்கிறார். இந்த 2 நம்பிக்கை கொண்டவங்க. இவங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை. இவங்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு அவர் பிரசங்கத்தின் வடிவத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர் அந்த ஜனங்களுக்கு அவர் பேசுகையில் அவரை அத்தேனா பட்டணத்தார் எல்லாரும் நவமான காரியம், புதிய காரியங்களை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆட்கள். அவங்க அப்போ பவுல் பேசுறது கொஞ்சம் புதுமையாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு மேடை இருக்கிறது. அதனுடைய பேர் 22வது வசனத்தில் மார்சு மேடை. நடுவாக அவரை கொண்டு நிறுத்துறாங்க. எப்பா, நீ ஏதோ தெய்வ நம்பிக்கை குறித்து சொல்கிற இல்லையா, நாங்கள் கேட்க ஆசையாக இருக்கிறோம், நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மார்சு மேடைக்கு கொண்டு போகிறாங்க. அவர் அந்த மார்சு மேடையில் நின்று அத்தேனா பட்டணத்தாரை குறித்து சொல்லுகிறார். எந்த விதத்திலும் நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறார். நீங்கள் எல்லாம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. நம்ம இந்திய தேசத்திலும் நம்ம சுற்றுவட்டாரத்தில் எல்லா ஆராதனை முறைமைகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஜனங்கள் எல்லாம் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற, தெய்வம் படைத்த ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பலி முறைமைகள், ஆராதனைகள் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அத்தேனா பட்டணத்தாரையும் பவுல் பார்த்த வேளையில் அவர் சொல்லுகிறார், அத்தேனா பட்டணத்தார் அவரை பார்த்து சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன்.
ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஜனம் என்று அவர் கண்டுகொண்டேன் அங்கே சொல்லுகிறார். அவர் 23வது வசனத்தில் எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்க அறியாம தேவன்ற பேர்ல நம்பிக்கையோடு நீங்க அப்படியே வணங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, பக்தி என்ற பேர்ல நீங்க கும்பிட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க அப்படி ஆராதிச்சு ஒரு தெய்வம் இருக்கிறான்ற நீங்க நம்பி ஆராதிக்கிறீங்கல்ல, அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்க அறியாமல் தெய்வம்னு ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த அறியாத தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற அந்த பலிபீடத்தை அவர் பார்த்து அவர் சொல்றார், நீங்கள் அறியாமல் ஆராதனை செய்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறார். அந்த அந்த தேவ பக்திக்கு இவங்க செய்கிற காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் அங்க சொல்லுகிறார் 24வது வசனத்துல, உலகத்திலும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிறபடிகளால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசமாயிறார். அவர் கையினால கட்டின ஒரு இடத்துல இருக்க மாட்டார் என்று அங்கே அவர் விளக்கமாக சொல்லுகிறார். மக்களுடைய நம்பிக்கை கோயில்களில் மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்ற ஒரு கோயிலுக்கு போகும்போது மாத்திரம் பக்தி, மற்ற இடத்துல அவர் கோயிலில் தானே இருக்கிறார், நான் இங்கே இருக்கும் பொழுது என்ன தப்பு பண்ணினாலும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி. ஆனால் தேவன் உலகத்தை படைச்சாண்டவர் கைகளினால் கட்ட கோயிலில் மாத்திரம் இல்லை, அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஆவியான தேவன், எங்கும் வியாபரித்து இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்க்கும் வல்லமை கொண்டவர். ஆண்டவர் சமாரிய பெண்ணை சந்திக்கிறார், அவளுடைய பாவத்தை உணர்த்துகிறார். நீ இந்த மாதிரி உன் வாழ்க்கையில நீ இத்தனை கணவரோடு வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற பாவத்தை உணர்த்தும் பொழுது அந்த சமாரியா பொண்ணுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஏன்னா பிதாவை தொழுது கொள்ளுகிறது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல தேவன் நம்மை படைத்த ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு காரியம் அல்ல, அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியான தேவன். அவரை வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி நம்ம எந்த கோயில் கட்டி அவரை உள்ள உட்கார வைக்க முடியாது. அவரோ பெரிய தேவன், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லா ஆல் பிரசன்ட், எல்லா இடத்துல அவர் இருக்கிறவர். அப்போ அவங்க அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அத்தேனா பட்டணத்து மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஜீவனை சுவாசத்தையும் சகலையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானால் மனுஷன் கையில் பணிவிடை கொள்ளுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன் எனக்கு ஒரு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய கையில் அவர் பணிவிடை கொள்ளுகிற தெய்வன் அல்லவே அல்ல. மனுஷனுடைய கையில நீ எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கொடு அப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாராம். ஏன்னா அவர் சொல்றாரு, காட்டில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது, நாட்டில் வீட்டில் வளர்க்கிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது, உலகத்துள்ள எல்லாமே உள்ள பொருளும் படைத்த தேவனுக்குரியது. அதனால அவருக்கு ஒன்று தேவைப்பட்டா மனுஷன்ட்ட அவர் கேட்க மாட்டார். அதை தான் இங்க சொல்றார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கையில் அவர் பணிவிட கொள்ற தேவன் இல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 17:25 நம்ம ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறோம்னு சொல்லிட்டு அவர் நம்ம இடத்துல கனவுல நீ எனக்கு அந்த விலங்கை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை பலி செலுத்து, இதை கொடு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். அவருக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே ரத்தத்துல ஆதாம் ஏவாளிலிருந்து தோன்ற பண்ணினார். அந்த ஜெனரேஷன் தான் இன்னைக்கு உலகம் முழுமையிலும் பரவி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 29வது வசனத்தை சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க. தேவனுடைய சந்ததி நம்ம, தேவனுடைய சந்தானம், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மகன் மகள், அவருடைய சந்ததியா இருக்கிற அந்த அப்போஸ்தலர் 17:29 சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகள் தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இன்னைக்கு மனுஷனுடைய இமேஜ் நினைவெல்லாம் தெய்வம், உலகத்தை படைச்ச தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னேன், ஆவியான தேவன், உலகம் எங்கும் வியாபரித்து இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எங்கும் நிறைந்தவர்.
அவ்வளோ பெரிய ஒரு தேவனை, இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்ன ஒரு வடிவம் அவருக்கு கொடுக்க முடியும்? தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மரத்தையோ மலையையோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள ஊரும் பிராணிகளான பாம்பையோ இல்லை ஏதாவது ஒரு மனுஷனை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை இவர் தான் கடவுள் என்று சொல்ல முடியுமா? உலகத்தையே உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்கிறோம். அதனால மனுஷனுடைய சித்திர வேலை, மரத்துல சித்திரம் வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன்னினால் செய்யப்பட்டவைகளும் வெள்ளியினால் செய்யப்பட்டதும் கல்லினால் செய்யப்பட்டவைகளும் தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அப்படி நம்ம நினைக்க கூடாது. மனுஷன் இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கிற உருவங்களின் படி எல்லாம் தேவன் இருப்பார் என்று நம்ம நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ரூபத்தில் தேவன் கிடையாது. தேவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை வஸ்திரமாய் தரித்து கொண்டிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறார். அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. தேவ பிள்ளைகளே, சித்திர வேலையினாலும் பொன்னினாலும் இவைகள் தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாத காலத்துல தேவன் மௌனமா இருந்தார். முன்ன காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, இந்த கடைசி காலத்துக்கு முன்ன எல்லாம் எப்படியாவது மனுஷன் ஒரு வழியில தெய்வம்னு தேடிட்டு போட்டுன்னு அமைதியா இருந்தார். இந்த கடைசி காலத்துல எங்கும் உள்ள மனிதர்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார். நாம் சித்திர வேலையினாலும் நாம் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகள் தெய்வம்னு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார். எல்லா மனுஷருக்கும், எல்லாருக்கும் ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அந்த ஆராதனைகளை விட்டு, அந்த முறைமைகளை விட்டு, அந்த காரியங்களை விட்டு நீங்க மனம் திரும்புங்க என்று ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தா ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல இன்னும் இதை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அழிவில்லாத தேவனுடைய மகிமை. தெய்வம் என்றால் அழிவில்லாதவர். அந்த அழிவில்லாத ஒரு தேவனை மனுஷன் என்ன செய்கிறானாம்? தேவனுடைய மகிமை அழிவில்லாதது, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த ரூபத்துக்கு ஒப்பாக இன்னைக்கு மனுஷன் மாற்றி இருக்கிறான். அழிவில்லாதது தேவனுடைய மகிமை. ஆனா அந்த ரூபத்தை பறவைக்கு ஒப்பாக, ஊரும் பிராணிக்கு ஒப்பாக, மனுஷனுக்கு ஒப்பாக இன்னைக்கு மாற்றி மனிதர்கள் தேவனை வணங்கி திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வசனம் சொல்லுகிற தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி 25வது வசனம், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறார், படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த ஒருவர் இருக்கிறார். ஆனா இப்போ மனிதர்கள் இன்றைக்கு உலகத்துல பண்ற ஒரு தப்பு, மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, படைத்தவரை வணங்க வேண்டும், ஆனால் தேவனால் படைத்தவைகளை வணங்குகிறார்கள். என்னெல்லாம்? சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, ஊர்வன, பரப்பன, மனிதர்கள், இவங்களெல்லாம் தெய்வம் என்று ஆராதனை செய்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றிட்டாங்க. தேவன்ன்றது ஒரு சத்தியம் இருக்கிறது, அந்த சத்தியத்தை அவங்க மாற்றி பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகர் தான் தொழுகைக்குரியவர். சூரியனை உண்டாக்கினவர், மரங்களை உண்டாக்கினவர், மலைகளை ஆதி 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி உண்டாக்கினார், எப்படி படைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். மனுஷனை மண்ணினால உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அவன் ஜீவாத்மா. நான் மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்ல, அவனுக்கு அயர்ந்த நித்திரை, மயக்கம் நல்லா வர பண்ணி விலா எலும்பு எழுத்து மனுஷியை உருவாக்கினவர். அந்த சந்ததி அப்படியே தோற்றுவித்தவர். அவ்வளோ பெரிய மகிமை உள்ள தேவன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவருக்கு தான் ஸ்தோத்திரம், படைப்பின் தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம். இப்படி செய்யும் பொழுது மனிதர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்படிப்பட்ட ஊர், அப்படிப்பட்ட இடங்களை இது நிமித்தம் தேவன் அவர்களை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அந்த குடும்பங்கள் எல்லாம் சீர்கேடான காரியங்களுக்கு அப்படி போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லும் பொழுது, அத்தேனா பட்டணத்து மக்களும் இவங்க அறியப்படாத ஒரு காரியத்துக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க.
நீங்க அறியாம ஆராதிக்கிற அவரை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் இயேசுவை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இயேசு இந்த உலகத்துல வந்து மனிதருடைய பாவங்களுக்காக சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி தான் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். அவர் திரும்பவும் வரப்போகிறார். அந்த செய்தி அவங்களுக்கு சொன்னார். உயிர்த்தெழுதலை குறித்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவர் அங்கே சொல்லும் பொழுது, உலகத்தில் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனான வானத்துக்கும் பூமியும் ஆண்டவராக இருக்கப்படுகிறால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில அவர் வாசமாய் இருப்பது இல்லை என்ற ஒரு தெளிவான காரியத்தை அவர் சொல்றார். 29வது வசனத்துல தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தேவன் என்பவர் ஒப்பாக இருப்பார் என்று நாம் நினைக்கிறபடி கிடையாது. அறியாத காலத்துல தேவன் வந்து மௌனமா இருந்தார். யாத்திராகமம் 20 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஒப்பாக ஒரு ரூபத்தையாவது சொரூபத்தையாவது நீ உண்டாக்கி அதை வணங்கக்கூடாது, அப்படி நீ பண்ணினா அது உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ தேவன் ஒருவரை முன்னிறுத்தி அவர் இப்படிதான் இருப்பார் இப்படிதான் இருப்பார் அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் நாங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அந்த வீட்டினுடைய முதிர்ந்த தகப்பனார் ரொம்ப பக்தியானவர். அவர் இடத்துல மக்கள் திரளாக வந்து பல காரியங்களை கேட்பாங்க. அப்போ அவர் என்னுடைய கடைசி காலத்தில் அவர் என்னிடத்தில் பேச்சு அதிகமாக கொடுப்பார். அப்பொழுது நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியும். நான் அப்போ கேட்பேன், தாத்தா, இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் இவ்வளோ வானத்தை ரொம்ப ஞானமாக விரிச்சிருக்கிறாரு, சூரியன் சந்திரன் இதெல்லாம் படைச்சிருக்கிறாரு, சமுத்திரம் மலைகள் இந்த ஊர்வன பரப்பன இந்த உலகத்துள்ள எல்லாமே மனுஷனுக்கு தேவைன்னா, அப்போ இந்த தேவனை அவர் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மரம் மாறி இருப்பாரா, இல்லை ஒரு ஊரும் பிராணி மாறி இருப்பார்? அவருக்கு இப்படி ஒரு வடிவம் கொடுத்தா அதை படைச்சவர் இவருன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு உண்மையிலே இன்னும் சொல்லு ஆண்டவரை பற்றின்னு கேட்பார். நம்ம அப்பா அவருக்கு ஆண்டவரை பற்றி நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் இப்படிதான் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவன்னா அவர் யார்? அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாவற்றின் மீது அதிகாரம். இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்கள் கடலின் மீது நடந்தார். காற்றையும் கடலை அதட்டினார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். சகல வியாதிகளை அவர் குணமாக்கினார். அவர் தேவன் என்பதற்கு நிரூபணமாக 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்தா அவரிடத்துல பூரணமா இருக்கிறத பார்க்க முடியும். அவருடைய ஒவ்வொரு அசைவும் தேவனை குறித்தே மனுஷனுக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினது. ஆம், நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷர் சித்திர வேலையினாலும் யுத்தினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகள் தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அறியாத காலத்துல தேவன் மௌனமா இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த இந்த உலகத்துல வந்து மனிதனாக பிறந்து வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின ஒருவர் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார். அந்த மனுஷன் மரித்தோரிருந்து எழும்புவதனாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார். எல்லாருக்கும் முன்னதாகவும் யாரு இந்த உலகத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறார், நியாயம் தீர்க்க போறார், அதற்கு ஒரு காரியம் அடையாளமாக மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு நிச்சயம் தந்து இன்னைக்கு அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதலை கேட்ட பொழுது சிலர் அவரை குறித்து இகழ்ந்தாங்க, சிலர் அவரை பற்றி கொண்டாங்க. இந்த 2 கூட்டமும் இருக்கும். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழ குறித்து அவர் அங்கே பிரசங்கம் பண்ணினார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை நம்ம பார்த்தா மரித்தோ பிறகு உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50வது வசனம், சகோதரரே, நான் சொல்லுகிறதெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுல 42வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, மரித்தோல் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 35வது வசனத்துல, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொன்னானாகில்,
புத்தினனே நீ விதைக்கப்படுகிற விதை செத்தால் ஒளிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம். ஒரு விதையை போட்டால் அதை செத்துட்டு ஒரு புதிய ஒரு விதையா அது முளைச்சி வந்து அது புதுசாக ஒரு ரூபம் கொடுக்கறத பார்க்க முடியும். அதுபோல தான் மனுஷனுடைய வாழ்க்கை. மரித்த பிறகு இந்த உலகத்தில் அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். ஒரு விதை அடக்கம் பண்ணப்படுறது போல இந்த சரீரம் அந்த இடத்துல அது விதைக்கப்படுகிற அது உயிர்த்தெழுதலின் நாளில் அது ஒரு புது ரூபமாக அது உயிர் பெறும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்கப்பட மாட்டாது. அதனால இந்த மாம்சம் ரத்தமும் அழிந்து ஒரு புது ரூபத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றார் 51வது வசனத்துல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லா மனுஷனும் என்ன செய்வானா மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ளும். மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிற அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் தேவன் எக்காலத்தை ஊதும் பொழுது அது அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்கும். கல்லறையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அந்த தேவன் வரும் பொழுது ஒரு காந்த சக்தி எப்படி இரும்பு துண்டுகள் அப்படி இழுத்து அதோடு ஒட்டி கொள்ளுமோ அது மாதிரி ஒவ்வொருவரும் இயேசுவை நம்பி வாழ்றவங்க அவரோடு ஒட்டி கொள்ளுவார்கள். அவரோடு கூட வாழும் ஒரு பாக்கியம். ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் 2 கூட்டத்தை பார்த்தேன்ல. ஒரு குரூப் இந்த உலகத்தில் நாம் இந்த வாழும் காலத்தில் அனுபவிப்பது தான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. சிலர் தலையெழுத்துப்படி நடக்கும், நம்ம என்ன சொன்னாலும். அப்படி ரெண்டுமே கிடையாது. தேவன் இந்த உலகத்தில் நம்மை பிறக்க வைத்தது அவருக்கு ஆராதனை செய்ய, அவருடைய சாட்சியாக வாழ, அவரை சார்ந்து கொள்ள, அவருக்கு பிரியமாக வாழ. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பக்தியாக தெய்வத்தை ஜனங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உலகத்தில் மனுஷனுடைய கையினாலும் சித்திரையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கினவைகளை அவங்க வணங்கி அதில் திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல. தேவன் என்ன ஆண்டவர் சொல்றார், சிருஷ்டியை தொழுது அவங்க சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறாங்க. அது தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும். நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா ஜனங்களுக்கும் இந்த கடைசி காலத்தில் தேவன் கட்டளை இடுகிறார். ஆதலால் நாம் இந்த காரியத்தை விட்டு, இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நாம் ரகசியமான இந்த காரியத்தை விட்டு தேவனுக்கு நேராக திரும்பணும். சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட சில நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்கும், மூட நம்பிக்கைகள். முன்னோர்களின் காரியம், ஏதாவது ஒன்று பீரோய்க்குள்ள, ஏதாவது ஒன்று இடுப்பில், ஏதாவது ஒன்று கையில் ஒரு மோதிரம் மாதிரி, இதை வச்சு ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் பைபிளில் கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் வச்சு சாத்தானுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க. தேவனை அவமரியாதை செய்கிறார்கள். தேவனுடைய கோபம் அவங்க மேலே தங்கி இருக்கும். நம்ம இன்னும் ஆண்டவர் அறிய இந்த வேதத்தை ரொம்ப கவனமாக வாசித்து பாருங்கள். தேவன்னா யார், அவருடைய குணம் என்றா என்ன, அவர் இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக, நம்மை மீட்கும்படி. அவர் தேவனா வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் முதலாவது உலகத்தில் தூதர்களை படைத்தார். யோபுவில் வாசிக்க முடியும். தேவன் இந்த பூமி அஸ்திபாரப்படுத்துகையில் அதற்கு ஒரு கோடிக்கல்லை நாட்டி அதற்கு அஸ்திபாரம் போட்டார். அப்போ தூதர்கள் எல்லாம் பாட்டு படித்தாங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் அவர் ஆராதனைக்கு உரிய தேவனா விற்றிருக்கிறார். லூசிபர் என்றவன் அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு ஒப்பாக உன்னதமானவருடைய சிங்காசனத்துக்கு மேலே தன்னை உயர்த்துவேனெல்லாம் அந்த படைக்கப்பட்ட தூதனான லூசிபர் அவன் மனதில் மேட்டிமை கொள்ளுகிறதுனால தேவன் அவனை சபித்து நரகத்தில் பாதாளத்துக்கு தள்ளுகிறார். அவனோடு சேர்ந்த ஒரு பெரிய கூட்டம் இந்த பூமியில் வருகிறது. அந்த கூட்டம் இன்றைக்கும் உண்மையான தேவனை வணங்க விடாதபடிக்கு மக்களை திசை திருப்பி அவனுக்காகத்தான் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கென்று பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் போன இடத்துக்கு தள்ளணும்னு சொல்லி அவன் ரொம்ப போராடிட்டு இருக்கிறான். அதனால தான் ஆதி பெற்றோர் ஆண்டவர் உருவாக்கி அந்த மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமாக போய் அவர்களை வஞ்சித்து அவர்களை பாவம் செய்ய வைத்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுக்க பார்க்கிறான். இன்னைக்கு அவனுடைய காரியமே யார் நல்ல உண்மையான தேவனோடு நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய உறவை கெடுப்பது. தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஜெபம், பரிசுத்தம், வேத தியானம்,
அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுப்பது தான் அவனுடைய வேலை. இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க. ஆவிகள் என்று வசனம் சொல்லுகிறது, வஞ்சிக்கிற ஆவிகள், சாத்தான், இப்படியெல்லாம் அவனுக்கு பல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதனால உண்மையான ஆராதனை முறையை மறைச்சி வெளியரங்கமாக வேறு வித்தியாசத்தை கொண்டு வருவான். சிருஷ்டிகிற தொழுது சேவிக்க வேண்டிய நம்ம மனுஷரை சிருஷ்டிகர்த்தரை தொழ வேண்டிய நம்ம சிருஷ்டியை தொழ வச்சிருவான். அதனால அவர் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவருக்கு நம்ம ஆராதனை செய்யணும். அத்தேனா பட்டணத்தை சுற்றி பார்த்து அந்த ஆராதனை முறைமைகளை பார்த்து அவர்கள் நடுவில் பவுல் நின்று, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மரித்தோர் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் கொடுக்கிறது ஒரு மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நிச்சயம், மரித்தால் எழுந்திருப்போம், பரலோகத்துக்கு போவோம் என்றதையெல்லாம் அவர் அங்கே பிரசங்கம் பண்ணினார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒருவேளை அறியாமல் தெய்வம் என்ற ஒரு பெரிய பக்தி வைராக்கியத்தில் பல காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். தேவன் அறியாத காலத்துல தான் மௌனமா இருந்தா, இப்போ எல்லாருக்கும் மனம் திரும்புங்கன்னு கட்டளை கொடுக்கிறார். என்னதுல இருந்து மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எதை விட்டு மனம் திரும்பணும்னு சொல்லுது என்ன சொன்னா, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கிற மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகள் தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நினைக்கலாகாது. நாம் அறியாத காலத்துல அவர் காணாதவர் போல் இருந்தார். இப்போ எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும். ஒரு நாளில் அவர் நியாயம் தீர்க்க வருகிற ஒரு தேவனா வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்து அவர் தான் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர்கிட்ட ஜபிப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும். ஜபிப்போமா? அன்பு இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. அறியாத காலத்துல தேவன் மௌனமா இருந்தார். இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்பணும்னு கட்டளையிட்டு இருக்கிறீரே ஆண்டவரே. தேவனுடைய சந்ததியாராக இந்த ஜனங்கள் இருக்க, மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் ஆண்டவரே பொன்னினாலும் வெள்ளியினாலும் கல்லினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்டவைகள் எல்லாம் தெய்வமென்று நினைத்து வணங்குகிற என் ஜனங்களுடைய மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்படணுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாதிரி நினைத்து அந்த நினைவில் இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி இருக்கிற அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆவியாக இருக்கிற தேவனை ஜனங்கள் காணும்படி என் ஆண்டவர் உதவி செய்யும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவார்கள். தேவனுடைய வல்லமையை ஜனங்கள் பார்ப்பார்களாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இப்பொழுது உணர்வார்களாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விளங்க பண்ணுவீராக. அவங்க நினைக்கிறபடி, அவங்க யோசிக்கிறபடி அல்ல, அந்த சிருஷ்டியை படைத்த சிருஷ்டிகர் இருக்கிறார். அந்த படைப்பின் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை தருவீராக. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒவ்வொரு மனிதனை சுத்திகரிக்குமே. இந்த மாதிரிப்பட்ட அடிமைத்தன கட்டிலிருக்கிற மக்கள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. இயேசுவேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுங்க. உண்மையான தேவனேன்னு சொல்லி பேசுங்க. அவர் உங்களோடு பேசுவார். அவர் கிரியை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் உம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக. மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும் ஒரு கண்கள் திறக்கப்படுவதாக. மெய்யான ஆண்டவரை பார்க்கும் கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படுவதாக. Thank you Jesus. இது நிமித்தம் குடும்பங்களில் வந்த சாபங்கள் இன்றைக்கு விலகி ஓடுவதாக. தேவனை ஆராதிக்காம தேவனால் படைத்தவைகளை ஆராதித்ததின் நிமித்தம் தேவ கோபம் எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த கோபம், அந்த சாபங்கள் அந்தந்த குடும்பங்களை விட்டு விலகட்டும். மெய்யான ஆண்டவருடைய ஒரு பராமரிப்பு அந்த குடும்பங்களில் வரட்டும். மெய்யான தேவனுடைய ஒரு சமாதானம் அந்த குடும்பங்களில் வரட்டும். மெய்யான ஒரு ஆறுதல் வரட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போதும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க ஜெபிக்கலாம். வியாதிகள் இருந்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசு சுகமாக்குவார். கட்டுகள் இருந்தா அந்த கட்டுகளை அறுப்பார். பிசாசுகளின் போராட்டம் இருந்தா அதை துரத்தி அடிப்பார். இப்பொழுது நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகளையும் இயேசு சுகமாக்குவார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுகிற உங்களுக்கு பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற உங்களுக்கு இறங்குவார். அவருடைய நாமத்தினால உங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இயேசுவே என்று கூப்பிடுங்க. இன்றைக்கு நான் உணர்ந்திருக்கிறேன்,
இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு புரிந்திருக்கிறது என்று சொல்லுகிற நீங்க ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர், உண்மையான வழியில நான் உம்மை ஆராதிக்கணும், வணங்கணும், உம்மை நான் தொழுது கொள்ளணும். ஆண்டவரே, நான் செய்ததெல்லாம் பாவம், உம்மை அறிந்த பிறகும் நான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி உணர்கிற நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு இறங்குவார். உங்க வாழ்க்கை புதிதாக்கப்படும், உங்க வாழ்க்கை கட்டப்படும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படும், தேவனுடைய ஒரு பெரிய சமாதானம் வரும். ஆண்டவருடைய கைகளில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த புரோகிராமை நீரே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தினீர். காரணமான குடும்பத்தை ஆசீர்வதி. மகிமை டிவியை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இதன் மூலம் வெளிப்படட்டும். எல்லா துதி புகழ் கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு உரியதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.